செல். செல். வா. செல். இதை திறங்கள். செல். அவனே நினைத்தாலும் கிணற்றிலிருந்து வெளியே வர முடியாது. இதோடு நம் தொல்லை முடிந்தது. ஆம், இத்துடன் அவனுக்கு உணவளிக்கத்தான் நாம் வர வேண்டும். வாருங்கள், சென்று ஓய்வெடுப்போம். கைபர், கைபர், பொறுத்துக்கொள் கைபர். உனது எஜமானன் நான் இருக்கிறேன். உன்னை இங்கிருந்து விடுவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். நீ கவலைப்படாமல் அமைதியாக இரு. நான் வந்து விட்டேன். கைபர், நீதான் அவனா? சிறையிலிருந்து ஜோதா பேகத்தின் அறைக்கு செல்லும் அந்த ரகசிய சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து இந்த அரக்கனுக்கு வழிகாட்டிய துரோகி நீதானா? இப்பொழுது இவனை காப்பாற்ற வந்திருக்கிறாய். உன்னால் எப்படி யோசிக்க முடிந்தது? எங்கள் ஷகன்ஷா மீது தாக்குதல் நடத்திய ஒருவனை, அதோடு எங்கள் ஜோதா பேகத்தின் அறைக்குள் சென்று தவறு செய்த ஒருவனை நாங்கள் தண்டிக்காமல் விட்டு விடுவோமா? உன்னை இங்கு வர வைப்பதற்காக நான் போட்ட திட்டம்தான் இது. நீ இங்கே நிச்சயம் வருவாய் என்பதை நான் அறிவேன். போகட்டும், இதை கூறு. நீ யாருக்காக வேலை செய்கிறாய், ஏன் வேலை செய்கிறாய் என்று கூறு. கூறு. நீ இப்படியே மௌனமாக இருந்தால் எனது கத்தி இன்னும் ஆழமாக இறங்கிவிடும். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் கூறாவிட்டால் பிறகு அந்த குதா மீது ஆணை, என்னுடைய கத்தி உனது கழுத்தை பதம் பார்த்து இந்த இடத்தை இரத்த களரியாக மாற்றிவிடும். நான் பேகம் மகாஜூஜக்கின் ஆள். அவர் என்னிடம் ஜோதா பேகம் அவர்களை கடத்தி வரும்படி கட்டளையிட்டார். அவர்தான் என்னிடம் ரகசிய சுரங்கத்தின் வரைபடத்தை கொடுத்து அனுப்பினார். மாளிகையில் ரகசிய வழி எங்கே இருக்கிறது என்பது என்னை தவிர வேறு எவருக்கும் தெரியாது ஷகன்ஷா. உங்களுடைய அந்தப்புறம் இப்பொழுது எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறது என்பது தங்களுக்கே தெரியாது. இன்றைய பயிற்சி இத்தோடு முடிந்தது. அனைவரும் செல்லுங்கள். நீ இங்கே? உன்னை யாரும் தடுக்கவில்லையே? இல்லை, ஏனென்றால் ருக்கையா பேகம் தான் என்னை இங்கு அனுப்பினார். தங்களுக்கு இது தேவைப்படும் என்று அவர் கூறினார். ருக்கையா பேகமே உன்னை அனுப்பி வைத்தாரா? மீண்டும் நாம் எப்போது சந்திப்போம் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இப்போது நீ மட்டுமே போதும். ஆதாப் ஜோதா பேகம். வணக்கம் ருக்கையா பேகம். ஆலயத்திற்கு சென்றீர்களா? ஆம். நோன்பு முடிந்த பிறகுதான் நீங்கள் பிரசாதம் வாங்கிக் கொள்ள முடியும். அதனால்
கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற இந்த பூவை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பூஜையும் பிரசாதமும் என்னை விட இன்னொருவருக்குத்தான் மிகவும் தேவை என்பேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதனால் எந்த லாபமும் இல்லை. இதோ பாருங்கள் ஜோதா பேகம், உங்களது இந்த கரிசனமும் நீங்கள் அளிக்கும் இந்த பிரசாதமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் இது ஜலாலுக்கு தேவைப்படலாம். நீங்களே இதையெல்லாம் ஜலாலுக்கு தரக்கூடாது? சரி. சரி, இங்கே நீ வந்து விட்டாய். அப்படியே உன் இரு கைகளால் என் வியர்வையை துடைப்பாயா? வாருங்கள். ஜோதா பேகம், சற்று இங்கே வாருங்கள். என்னவாயிற்று ஜோதா பேகம்? தாங்கள் ஏதோ கவலையாக இருக்கிறீர்கள். அது ருக்கையா பேகம், ஷெஹன்ஷா அதீஃபாவுடன். அதற்கென்ன? இதை பற்றி தங்களுக்கு தெரியாது என்று மட்டும் கூறிவிடாதீர்கள். அந்த புறத்தில் இருக்கும் அனைவரும் இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆம், வேட்டைக்கு எந்த பேகத்தையும் அவர் அழைத்து செல்லாத போதே எனக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டது. அதீஃபாவை அழைத்து சென்றிருக்கிறார். என்ன? ஷெஹன்ஷா அதீஃபாவையும் அழைத்து சென்றாரா? ஜோதா பேகம், இதை பற்றி தங்களுக்கு தெரியாதது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால் ஜோதா பேகம், நான் தங்களை என்னோடு அழைத்துச் சென்றால் பிறகு மற்ற பேகங்கள் சற்று தவறாக எண்ணுவார்கள். இதை நினைத்து பொறாமைப்படுவார்கள். ஒருவேளை நான் அனைவரையும் அழைத்துச் சென்றால் 2 நாட்கள் என்பது பிறகு 4 நாட்கள் ஆகிவிடும். எவ்வாறு தங்களுக்கு தெரியும்? அந்த கைதியின் விஷயத்தில் தான் தாங்கள் மூழ்கிவிட்டீர்களே. ருக்கையா பேகம், நீங்கள் ஏன் அவரை தடுக்கவில்லை? எவ்வாறு அவரை தடுப்பது? எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பெண்ணுடன் இரவை கழிப்பது ஷெஹன்ஷாவின் வழக்கம். தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? சிறிது நாட்கள் ஷெஹன்ஷா உங்களுடன் இருந்து விட்டதால் யாரையும் அவர் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் என்று நினைத்து விட்டீர்களா? இல்லை ஜோதா பேகம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் சற்று அதிகம். ஆகையால் தான் ஷெஹன்ஷாவை இத்தனை நாட்கள் கைகளில் வைத்திருந்தீர்கள். இல்லையென்றால் 1 வாரத்திற்கு மேலாக ஷெஹன்ஷா ஒரே பெண்ணோடு என்று இருந்திருக்கிறார். எனக்கு நன்றாக தெரியும். நாளையோ நாளை மறுநாளோ ஷெஹன்ஷா மனதில் நீங்கள் இல்லாமல் போகலாம். தாங்களும் மற்ற பேகங்களைப் போலவே சாதாரணமாகி விடுவீர்கள். ஆனால் இதில் வருத்தம் என்னவென்றால் ஷெஹன்ஷாவிற்கு தங்கள் மீது இருந்த மோகம் போய்விட்டது. போகட்டும், இனி இதை தாங்களும் சகித்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது இருந்த மோகம் தீர்ந்ததால் அதீஃபாவிடம் சென்று விட்டார். பிறகு அவள் மீது இருந்த மோகம் சென்றவுடன் வேறு ஒருத்தி வந்து விடுவாள். பிறகு இன்னொருத்தி, பிறகு இன்னொருத்தி. இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஷெஹன்ஷா தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் தாங்கள் பேருக்கு வேகமாக வாழ்ந்து கொண்டு
உங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்கள். அதன் பிறகு ஜலாலுக்கு நீங்கள் வெறும் ஒரு பேகம் மட்டும்தான். மற்ற பேகங்களைப் போலவே தங்களாலும் அவர் மனதில் இடம் பிடிக்க முடியாது. எனக்கும் வலி இருக்கத்தான் செய்கிறது ஜலால். ஆத்திஃபாவின் பக்கம் சென்று விட்டீர்கள். ஆனால் ஜோதா பேகத்தை ஒதுக்கி விட்டீர்கள். அதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜலால். காலம் என்ன, அது மாறிக்கொண்டே இருக்கும் ஜோதா பேகம். எதிர்காலத்தில் இந்த ராஜ்யம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நான் உங்கள் மீது கொண்ட காதல் எப்போதுமே இருக்கும் ஜோதா பேகம். எதிர்காலத்தில் எப்போதெல்லாம் என் பெயர் கூறப்படுகிறதோ அப்போதெல்லாம் உங்கள் பெயரும் இடம்பெறும். எப்போதெல்லாம் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரை பற்றி பேசுகிறார்களோ அப்போது நான் உங்கள் மீது கொண்டுள்ள காதலை பற்றியும் பேசுவார்கள். ஏன் எப்படி இவ்வாறு நடக்க அனுமதித்தீர்கள்? இதை நீ எவ்வாறு அனுமதித்தாய் கண்ணா? அவருடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் தான் இருப்பேன் என்று அவர் கூறினாரே. சூரியன் கூட அஸ்தமிக்காமல் சென்று விடும், ஆனால் அவர் மனதில் எனக்கு இருந்த அன்பு அஸ்தமிக்காது என்று கூறினாரே. பிறகு எவ்வாறு இது நடந்தது? எவ்வாறு கண்ணா, எவ்வாறு இது நடந்தது கூறு. ஜோதா, உன்னை கட்டுப்படுத்திக் கொள். எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்வது மோதி? என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆதாரம் ஷெஹன்ஷா மட்டும்தான் மோதி. இப்பொழுது அவரே இல்லாமல் போய்விட்டார். மோதி, ஷெஹன்ஷாவுடைய மனதில் இனி எனக்கு இடமில்லை என்பது உண்மைதானா? ஷெஹன்ஷா அளித்த வாக்கினை மறந்து விட்டாரா? ஏன் ஏன் என்னை இவ்வளவு சீக்கிரமாக மறந்து விட்டார் மோதி? இப்பொழுது என் காதலுக்காக எனக்கு தண்டனை கிடைக்கிறதா? ஏதோ சிறிது காலம் ஷெஹன்ஷாவை விட்டு சென்றதற்காக இந்த தண்டனை கிடைக்கிறதா? அவருடைய வாழ்க்கையில் இன்னொருவர் எவ்வாறு வர இயலும்? எவ்வாறு வர முடியும்? ஜோதா, முதலில் அழுவதை நிறுத்து. இந்த சூழ்நிலையில் அழுவது நல்லதல்ல ஜோதா. ஒருவேளை இதெல்லாம் ஷெஹன்ஷாவின் தற்காலிக தவறாக இருக்கலாம் அல்லவா? வேண்டுமென்றால் பார், கண்ணனுடைய அருளால் அனைத்தும் சரியாகிவிடும். ஜோதா பேகம், சலீமா பேகம், சலீமா பேகம், உங்களுக்கே தெரியும் அல்லவா, ஷெஹன்ஷா என்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என்று கூறியது. நான் ஒப்புக்கொள்கிறேன், கணவனானவன் தன்னுடைய ஒவ்வொரு பத்தினியையும் காதலிக்க வேண்டும் என்று. ஆனால் என்னைத்தான் அதிகமாக அனைவரையும் விட காதலிப்பதாக அவர் கூறினார். நான் அருகில் இருந்தாலே அவருடைய வாழ்வு ஒளிமயமாகி விடுகிறது என்று என்னிடம் அவர் கூறினார். அவர் எதற்காக இப்பொழுது தண்டிக்கிறார் என்று தெரியவில்லை. அவருக்கு என் மீது கோபம் இருப்பதாலா? நான் என் இரு கைகளையும் கூப்பி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறேன். ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள் ஜோதா பேகம்? எந்த மன்னிப்பை பற்றி பேசுகிறீர்கள்? கணவரை நேசிப்பதோ அவர் வேண்டும் என்று நினைப்பதோ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு குற்றம் கிடையாது. தயவு செய்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜோதா பேகம். எவ்வாறு ஆசுவாசப்படுத்திக் கொள்வது? எவ்வாறு சலீமா பேகம், எவ்வாறு? காதல் இவ்வளவு பலகீனமானது அல்ல ஜோதா பேகம். இவ்வளவு எளிதாக அது உடைந்து விட்டால் பிறகு அது உண்மையில் காதலே அல்ல. அந்த புறத்தில் நிலவும் அந்த வதந்தியை நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு அதன் மீது நம்பிக்கையே ஏற்படவில்லை. நான் கூறுவதை கேளுங்கள் ஜோதா பேகம். ஷெஹன்ஷாவிடம் செல்லுங்கள், இதை பற்றி அவரிடமே பேசுங்கள். ஷெஹன்ஷா உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்தான், ஆனால் அவர் அந்த பெண் அதீஃபாவை காதலிக்கிறார் என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அதுவும் ஒரு திருமணமான பெண்ணின் மீதா? நான் இதை ஏற்கவே மாட்டேன்.
பலமுறை இதற்கு முன்னர் சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இம்முறை என் மனதில் நம்பிக்கையே இல்லை. அவர் கண்களில் நான் பார்த்த விஷயம், அதை பார்த்ததிலிருந்து என் மனதில் பயம் எழுந்து விட்டது. சலீமா பேகம், உங்களை நீங்களே பலவீனமாக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் முதலில் ஷெஹன்ஷாவிடம் சென்று உங்கள் ஐயங்களை அவரிடம் கூறுங்கள். உங்களுக்கு செய்தி கிட்டி இருக்கும் ஷெஹன்ஷா. சிறையிலிருந்து கைஃபர் தப்புவதற்கு கைஃபருக்கு உதவியவனை ஷெரீஃபுதீன் பிடித்து விட்டார் என்ற செய்திதான் அது. அவனை கொன்றும் விட்டார். அவன் பேகம் மகாச்சூச்சக்கின் ஆள் என்பதும் தெரிந்துவிட்டது. தோழமல் அவர்களே, நான் பேகம் மகாச்சூச்சக்கிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்து விட்டேன். அதனால் இனி பொறுமையாக இருக்க முடியாது. விரைவிலேயே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இப்பொழுதுதான் எனக்கு நினைவு வருகிறது. நமது புது ஊழியனாகிய கமாவுல்லா கான் ஈத் முடிந்ததும் ஆக்ராவை விட்டு செல்ல போகிறானாம். என்ன? இங்கிருந்து செல்லுங்கள். லத்தீஃபா, நீ செல்வதாக நான் கேள்விப்பட்டேன். இதை தங்களிடம் நான் கூறலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. இங்கிருந்து செல்வதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. நேற்றிரவே தங்கள் மனதில் உள்ளதை கூறிவிட்டீர்கள். நான் அமைதியாக இருந்தேன். என் மனம் எவ்வாறு உணர்கிறது என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. உங்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் ஏற்பட்டது ஷெஹன்ஷா. இனி என்னால் தங்களை பிரிந்திருக்க இயலாது ஷெஹன்ஷா. நானும் உன்னை பிரிந்து செல்ல விடமாட்டேன் லத்தீஃபா. நீ செல்ல போவதை கேள்விப்பட்ட உடனேயே நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். அதனால் நீ இனி ஆக்ராவில் என்னோடு தான் இருக்கப் போகின்றாய். அதுவும் என் அந்த புறத்தில் தான் இருப்பாய். மானம் கிட்டவளே, வெட்கமில்லாதவளே, உன் கணவனுக்கு நீ துரோகம் செய்யும் போது குதா மீது உனக்கு பயம் வரவில்லை? நிக்கா முடிந்த ஒரு பெண் தன் கணவனுக்கு மட்டும் தான் சொந்தமானவள். நம் நிக்கா நடந்த போது குதாவின் மீது சத்தியம் செய்ததை மறந்து விட்டாயா? இன்று நான் உனக்கு தகுந்த பாடம் கற்பித்தே தீருவேன். அவள் மீது கை வைக்கும் தவறை செய்து விடாதே பக்சான். நீ அவளுக்கு கூறுவதற்கு முன் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். அவளை சந்தேகப்பட்டு துன்புறுத்தி அவளை வேதனைப்படுத்தி ஒரு கணவன் என்று சொல்லிக்கொள்ள உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள். அற்புதம், அற்புதம் ஷெஹன்ஷா. என்ன ஒரு நீதி! என்னால் நம்பவே முடியவில்லை. நான் இந்த இந்துஸ்தானத்தின் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரிடமா பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இந்த நியாயமான தீர்ப்பையும் உங்களுடைய வழக்கத்தை பற்றியுமா எல்லோரும் மிக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, உண்மையில் நீங்கள் ஒரு பாவி. அதுதான் உண்மை. இன்னொருவனுக்கு சொந்தமானவளை உங்கள் வலையில் விழ வைத்திருக்கிறீர்கள். இனி நாங்கள் இங்கு இருக்க மாட்டோம். இந்த ஆக்ராவில் மட்டுமல்ல, முகலாய ராஜ்யத்திலே நாங்கள் இருக்க மாட்டோம். எங்கெல்லாம் உங்கள் பெயர் ஒலிக்கிறதோ அங்கு இருந்தால் அது எங்களுக்கு பாவத்தை சேர்க்கும். நீ எங்கு எந்த நரகத்திற்கு வேண்டுமானாலும் செல். ஆனால் இவள் உன்னோடு வரமாட்டாள். ஏன் ஏன் வரமாட்டாள்? இவள் என் மனைவி. எனக்கு அவள் மேல் உரிமை உள்ளது. நான் இருக்கும் இடத்தில் தான் அவளும் இருக்க வேண்டும். இது என் முடிவு மட்டுமல்ல, எனது உரிமையாகும். இவ்வளவு காலம் இருந்தது, இனி இருக்காது.
உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம். ஒன்றை மறக்காதீர்கள் ஷெஹன்ஷா, மத சட்டம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கும் மேல் சிலர் இருக்கிறார்கள். நான் இப்போதே காசி அவர்களிடம் செல்கிறேன். நம் மத சட்டப்படி நீங்கள் இப்போது ஒரு குற்றவாளி. உங்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவேன். என்னுடைய மனைவியை தாங்கள் என் கண் முன்னே அணைத்ததற்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கிறது என்பதை பாருங்கள். நீ யாரிடம் சென்று கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நீ காசியிடம் செல்ல வேண்டுமா செல், மகாமந்திரியிடம் செல்ல வேண்டுமா செல். ஆனால் ஒரு விஷயத்தை முதலில் புரிந்து கொள். இனி உனக்கும் இவளுக்கும் எந்த உறவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை இவன் நிழலை தொடும் தவறை கூட நீ செய்து விடாதே. இங்கிருந்து வெளியே செல் மிருகமே. அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கான முடிவை காசி அவர்களே எடுக்கட்டும்.